சாதாரணமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து குறைவால் ஏற்படுகின்ற இரத்த சோகை அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, உடலுடைய நேரடியான ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடுகளால் ஏற்படுகின்ற இரத்த சோகை அப்படிங்கிறது ஒன்று. இரத்த சிகப்பணுக்கள் உடலே வேகமாக அழிப்பதால் ஏற்படுகின்ற இரத்த சோகை அப்படிங்கிறது ஒன்று. இந்த இரத்த சோகை 6 வகையாக சில வகையான இரத்த சோகை நோய்கள் குணப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதும், சில வகையான இரத்த சோகை நோய்கள் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறதும், சில வகையான இரத்த சோகை நோய்கள் ஆயுட்காலம் முழுவதும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் சாப்பிடுகின்ற மாத்திரைகள், சில மாத்திரைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு நேரடியாக இரத்த சோகையை உருவாக்கி விடுவதை. இரத்த சோகை அப்படின்னு சொல்லும்போது அந்த இரத்த சோகை வெறும் இரத்த மண்டல நோயாக மட்டும் இருப்பதில்லை. அதன் பிறகு ஏற்படுகின்ற மாமிசம், அதே போல கொழுப்பு, எலும்பு மஜ்ஜை மற்றும் நம்முடைய இனப்பெருக்க மண்டல சக்தி. பெண்களுக்கு மட்டும்தான் இரத்த சோகை ஏற்படுமா? குழந்தைகளுக்கு மட்டும்தான் இரத்த சோகை ஏற்படுமா? இரத்த சோகைக்கு வெறும் இரும்பு சத்து மாத்திரைகளை சாப்பிட்டால் மட்டும்தான் போதுமா? முருங்கைக்கீரை சாப்பிட்டா இரத்த சோகை சரியாயிடுமா? இன்றைக்கு இரத்த சோகை உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நோய் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? இரத்த சோகையை ஆயுர்வேத சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியுமா? நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள் இருக்கிறது. இரத்த சோகையை பற்றி, விரிவான ஆயுர்வேத சிகிச்சையை பற்றி, இரத்த சோகையிலிருந்து முழுமையாக எவ்வாறு நிவாரணம் அடைய முடியுங்கிறதை பற்றி விவரமாக பார்ப்போம். ஆயுஷோ வேதக ஆயுர்வேதக. ஆயுர்வேதத்தின் மூலம் ஆயுர்வேதத்துடைய அடிப்படை சித்தாந்தங்களை கொண்டு ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, அனைத்திற்கும் மேலாக நம் அனைவரின் பிறவி பயன் சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள்களை அடைவதற்கு உதவி செய்வது தான் ஆயுர்வேத மருத்துவ முறையுடைய மிகப்பெரிய கோட்பாடு மற்றும் அடிப்படை சித்தாந்தம். இன்றைக்கு ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய ஆயுர்வேத விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடைய தொடர்ச்சியாக இரத்த வக ஸ்ட்ரோத்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்களை பற்றி விவரமாக நாம் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக இன்றைக்கு இரத்த சோகை அப்படின்னு அழைக்கக்கூடிய அனீமியாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இரத்த சோகை அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு நோய் தான் இல்லையா? இன்றைக்கு பொதுவாக நாம் பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான மக்கள்களுக்கும், இந்தியர்களாகட்டும், ஆசியர்களாகட்டும், ஆப்பிரிக்கர்களாகட்டும், அமெரிக்கர்களாகட்டும், இன்றைக்கு எல்லா வகையான மக்களையும் பாதிக்கக்கூடிய, பணக்காரர் ஏழை அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இல்லாமல் அனைவரையுமே பாதிக்கக்கூடிய நோய் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இரத்த சோகையை சொல்ல முடியும். இன்றைக்கு இரத்த சோகை அப்படின்னு வரும்போது 7 வகையான இரத்த சோகைகள் சொல்லப்படுறதை பார்க்கிறோம். சாதாரணமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து குறைவால் ஏற்படுகின்ற இரத்த சோகை அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, உடலுடைய நேரடியான ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடுகளால் ஏற்படுகின்ற இரத்த சோகை அப்படிங்கிறது ஒன்று. இரத்த சிகப்பணுக்கள் உடலே வேகமாக அழிப்பதால் ஏற்படுகின்ற இரத்த சோகை அப்படிங்கிறது ஒன்று. வேறு ஏதேனும் தொற்றுக்கள் ஏற்பட்டு அந்த தொற்றுக்களுடைய வெளிப்பாடாக நமக்கு ஏற்படுகின்ற இரத்த சோகை அப்படிங்கிறது ஒன்று. பெண்களுக்கு காலத்தில், அதாவது அவர்கள் கருவுற்று இருக்கும்போது ஏற்படுகின்ற இரத்த சோகை அப்படிங்கிறது ஒன்று. குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற இரத்த சோகை மற்றும் வயதானவர்களுக்கு ஏற்படுகின்ற இரத்த சோகைன்னு இந்த இரத்த சோகை 6 வகையாக பிரிக்கப்படுறதை பார்க்கிறோம். சில வகையான இரத்த சோகை நோய்கள் குணப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதும், சில வகையான இரத்த சோகை நோய்கள் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறதும், சில வகையான இரத்த சோகை நோய்கள் ஆயுட்காலம் முழுவதும் மருந்துகளை கொண்டு கட்டுப்பாடில் வைக்கக்கூடியது அப்படிங்கிறதும் ஆயுர்வேத மருத்துவ முறையுடைய கூற்றாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு விஞ்ஞானம் சார்ந்த மருத்துவ முறை அப்படின்னு வரும்போது நோய்களை குணப்படுத்தக்கூடியது, குணப்படுத்த முடியாத நோய்களாக இருப்பது, ஆயுட்காலம் முழுவதும் மருந்துகளை எடுத்துக்கொள்வதுங்கிற வகைப்பாட்டியல் இருக்கிறத பார்க்குறோம்.
இந்த வகைப்பாட்டியல் அனைத்துமே ஆயுர்வேத முறையுடைய வகைப்பாட்டியலை சார்ந்தே இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் இரத்த சோகை நமக்கு ஏற்படுகிறது? முதலாவது, உடலிலிருந்து தேவையற்று உதிரப்போக்கு அதிகமாகும் போது, பெண்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கு மாதவிலக்கு காலத்தில் உதிரப்போக்கு ஏற்படுகிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆண்களுக்கு மூலநோய் ஏற்படும் போதும் மிகப்பெரிய அளவில் இரத்தப்போக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம். இரண்டாவது, உணவில் ஒரு மிகப்பெரிய கவனமற்று நாம் இருக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமத்தில் ஒன்றாக இந்த இரத்த சோகை இருக்கிறத பார்க்கிறோம். மூன்றாவது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் சாப்பிடுகின்ற மாத்திரைகள், சில மாத்திரைகள் பார்த்திங்கன்னா நமக்கு நேரடியாக இரத்த சோகையை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். நான்காவது, உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் முக்கியமானதாக இருக்கக்கூடிய தண்ணீர். இன்றைக்கு டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய, கோடை காலத்தில் நாம் இருக்கிறோம், டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இரத்த சோகையை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய காரணியாக இருக்கிறத பார்க்கணும். ஐந்தாவது, இன்றைக்கு மூலநோயோ பௌத்திர நோயோ ஏற்படுவது மட்டுமல்லாமல் சில வகையான இரத்த கசிவு நோய்கள். இன்றைக்கு கோடை காலத்தை நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மூக்கில் ரத்தம் ஒழுவதை பார்க்க முடியும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அதீத உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும் போது அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு விதமான காரணங்களால் நம் அனைவருக்குமே இரத்த சோகை ஏற்பட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இரத்த சோகை அப்படிங்கிறது நவீன மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் வெறும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு அல்லது பரவல் குறைபாடு அப்படிங்கிற 2 ஃபேக்டரில் சொல்கிறத பார்க்கிறோம். நான் ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் இரத்த சோகை அப்படிங்கிறது உடலுடைய வளர்சிதை மாற்றத்திலேயே ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு மாறுதல் நோயாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு ஒரு இரும்பு சத்து இருக்கக்கூடிய மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் போது, விட்டமின் B12 சம்பந்தப்பட்ட சத்துக்கள் இருக்கக்கூடிய மாத்திரைகளை எடுக்கும்போது இரத்த சோகை நோயுடைய தீவிரம் குறைகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நவீன விஞ்ஞான அறிவியலுடைய கூற்றாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் போது சமமாகிறதும், விடும்போது மீண்டும் கடுமையான இரத்த சோகைக்கு நாம் போய்விடுவதையும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற சவாலாக இருக்கிறது. அப்படின்னா இரத்த சோகையை பொறுத்தவரையிலும் ஒரு முழுமையான சிகிச்சை அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அவசியமாகி விடுகிறது. இரத்த சோகை அப்படிங்கிறது ஈரல் சார்ந்த, மண்ணீரல் சார்ந்த உறுப்புகளுடைய செயல் குறைபாடாக, செயல் மிகுபாடாக நிறைய நேரங்களில் இருக்கிறத பார்க்கணும். இப்போ உதாரணத்திற்கு நம் உடலில் ரத்தம் உருவாக வேண்டும் அப்படின்னு வரும்போது ஆயுர்வேத கூற்றின்படி மனிதனுடைய வளர்சிதை மாற்றம் செரிமான மண்டலத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு திசுவாக உருவாகி கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். நாம் சாப்பிடுகின்ற உணவு உடலுக்கு ஏற்றாற்போல் நொதிக்கப்பட்டு அரைக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள், ரசாயன அமிலங்கள் அனைத்துமே ரொம்ப காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் கிரகிக்க முடியாத நிலைமையிலிருந்து நம்முடைய செரிமான மண்டலத்துடைய சக்தியால் சிறு சிறு அமிலங்களாக உடைக்கப்பட்டு வயிற்றுக்குள் சென்று உடல் அதை முழுமையாக கிரகிக்கக்கூடிய அளவுக்கு மாற்றப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம செரிமானம்னு சொல்கிறோம். இந்த செரிமான மண்டலம் நம்ம இந்த உணவை அரைத்து உடலுக்கு ஏற்றாற்போல் மாற்றும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் சாறு அந்த தான் ரசதாது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரசதாது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்முடைய உணவு நாம் சாப்பிடுவது சைவமோ அசைவமோ கீரையோ பழமோ உற்சாகபானங்களோ எதாக இருந்தாலுமே அது உடலில் சேரக்கூடிய அளவுக்கு முதல் மாற்றம் அடைவதை தான் ரசதாத்துன்னு சொல்லுவோம். இந்த ரசதாது முதலில் உருவான உடனேயே அடுத்ததாக உடனுடைய வளர்ச்சிதை மாற்றத்தால் நமக்கு உருவாவது ரசதாதுவிலிருந்து இரத்த தாது அப்படிங்கிற சொல்லக்கூடிய இரத்தம் உருவாவதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் நேச்சுரல் ப்ராசஸ். இந்த நேச்சுரல் ப்ராசஸில் ஏற்படுகின்ற எந்த விதமான கோளாறுகளும் நமக்கு முழுமையான இரத்தத்தை உருவாக்க விடாமல் தடுத்து விடுவதை பார்க்கிறோம். இப்போ இரத்த தாதுவிலிருந்து தான் தசைகள் சம்பந்தப்பட்ட மாம்சதாதுன்னு சொல்லக்கூடிய அந்த திசுவில் இருந்து தான் கொழுப்பு சம்பந்தப்பட்ட அமிலங்கள் மேதோதாதுவும், அதிலிருந்து தான் எலும்புகளும் அஸ்தி தாதுவும், அதிலிருந்து தான் மஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜை போன் மேரோ சம்பந்தப்பட்ட விஷயங்களும், அதிலிருந்து தான்
ஒரு மனிதனுடைய இனப்பெருக்க மண்டலம், ஆயுட்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஆண்களுக்கு சுக்கிரதாதுவும், பெண்களுக்கு அவர்களுடைய ஆர்த்தவம்னு சொல்லக்கூடிய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட தாதுக்களும், இவை அனைத்துக்கும் மேலாக இந்த 7 திசுக்களும் முறையாக உருவாகும் போது தான் நமக்கு ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்முடைய டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட அந்த திசுக்களை காக்கக்கூடிய புரதங்களும் உருவாகிறத பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு இரத்த சோகை அப்படின்னு சொல்லும்போது அந்த இரத்த சோகை வெறும் இரத்த மண்டல நோயாக மட்டும் இருப்பதில்லை. அதன் பிறகு ஏற்படுகின்ற மாமிசம், அதே போல கொழுப்பு, எலும்பு மஜ்ஜை மற்றும் நம்முடைய இனப்பெருக்க மண்டல சக்தியை நிர்ணயிக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய அடிப்படை திசுக்களையே பாதிக்கக்கூடியது. ஸோ இன்றைக்கு இரத்த சோகை வெறும் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் அல்ல அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆயுர்வேத மருத்துவம் இந்த நோயை எவ்வாறு அணுகுகிறது? பொதுவாக ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் 3 அடிப்படை சித்தாந்தங்களை கொண்டு தான் நம்முடைய சிகிச்சை முறை இருக்கிறத பார்க்குறோம். 1 சமணம், 2 சோதனம், 3வது காயகல்பம். சமணம் அப்படின்னு சொல்லும்போது லேசாக ஆரம்பக்கட்ட அறிகுறிகளோடு இருக்கக்கூடிய இரத்த சோகை நோயாளிகள் வரும்போது அவர்களுக்கு முறையான உணவு முறை, முறையான உடற்பயிற்சிகள், அது கூட மருந்துகள், மூலிகை மருந்துகள், சுத்தி செய்யப்பட்ட முறையான மூலிகை மருந்துகளை கொண்டு சிகிச்சை அளிக்கும் போது இந்த இரத்த சோகையை உண்டாக்கக்கூடிய காரணிகள் உடலிலிருந்து குறைந்து உடலுடைய வளர்சிதை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்படியாக அதிகரித்து ஒவ்வொரு தாதுக்களும், ஒவ்வொரு உடலுடைய அடிப்படை திசுக்களும் செல்களும் முறையாக உருவாகி உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும். இதற்கு சமண சிகிச்சை அப்படிங்கிறது பேரு. நாட்பட்ட நோய்களாக இல்லாமல் சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதி அல்லது கால்வாசி இருக்கக்கூடிய நோய்களுடைய அறிகுறிகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த இரத்த சோகைக்கு சமண சிகிச்சை மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக ஆயுர்வேத மருத்துவத்திற்கு வரக்கூடிய, இயற்கை மருத்துவம் சார்ந்த சிகிச்சைக்கு வரக்கூடியவர்கள் அனைவருமே பெரும்பாலும் விஞ்ஞான மருத்துவம் சம்பந்தப்பட்ட இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சிகிச்சைகள் அனைத்தையுமே முடித்து தான் எதிலேயுமே வெற்றி காண முடியவில்லை அப்படின்னு சொல்லி இயற்கை மருத்துவத்திற்கு வருவதை பார்க்கிறோம். அந்த மாதிரி வரும்போது உடலுடைய உள்ளுறுப்புகள் மிகப்பெரிய அளவில் பழுதடைந்து அந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சீர்குலைந்து போய்தான் இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவத்திற்கு வருவதை பார்க்கிறோம். அந்த மாதிரி வரும்போது அவர்களுக்கு அளிக்கக்கூடிய முதல் சிகிச்சை எது? சோதன சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை செயல்பட விடாமல், உடலுடைய உறுப்புகள் செயல்பட முடியாமல் பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மாற்றக்கூடிய உடல் கழிவுகளை வெளியேற்றி உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீராக்கி ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய அழகான ஒரு விஷயம் சோதன சிகிச்சை. நோயாளியுடைய வயது, நோயுடைய வயது, நோய் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பக்க விளைவுகளுடைய தன்மை, உடலுடைய பலம், மனதுடைய பலம், காலத்துடைய பலம்னு நிறைய விஷயங்களை ஆராய்ந்து ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு சோதன சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய வாதத்தை சமநிலைப்படுத்த, பித்தத்தை குறைக்க, கபத்தால் ஏற்படுகின்ற சீற்றத்தை மாற்றுவதற்கு முறையான சோதன சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை. இதை எடுத்துக்கொள்ளும் போது செயல்பட முடியாமல் இருக்கக்கூடிய உறுப்புகள் மீண்டும் படிப்படியாக செயல்பட ஆரம்பிக்கும் போது இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய இரத்த சோகை நோய்கள் கூட மிகப்பெரிய அளவில் தீர்ந்து நாம் நிவாரணத்தை உணர முடியும். இன்றைக்கு காயகல்ப சிகிச்சை, இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில வகையான இரத்த சோகைகள் இன்றைக்கு நம்முடைய வகைப்பாட்டியல் நமக்கு தான் தெரியுமே. இன்றைக்கு கூகுள் போய் ஒரு பரிசோதனை பார்க்குறோம், நமக்கு ஒரு மருத்துவர் ஒரு டயக்னோசிஸ் கொடுக்குறாரு, இதுதாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நோயின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம செகண்ட் ஒப்பீனியன் சொல்லி இன்னொரு மருத்துவர்கிட்ட போகிறதில்ல, நம்ம போய் ஒரு டயக்னோசிஸ் பார்க்கும்போது இந்த நோய் இது தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருந்து பார்க்கும்போது நமக்கு மனது வருத்தப்படுவதை பார்க்கிறோம். அப்போ ஆயுர்வேத முறைப்படி வரும்போது அதற்கு எவ்வாறு அந்த நோயிலிருந்து நாம் நிவாரணம் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சமண சிகிச்சை, சோதன சிகிச்சை மற்றும் காயகல்ப சிகிச்சை. இன்றைக்கு ஆயுர்வேதத்துடைய மிகப்பெரிய வரப்பிரசாதமே
இன்றைக்கு நவீன மருத்துவத்தின் பால் தீர்க்க முடியாதென்று வரையறுக்கப்படுகின்ற நோய்களுடைய தீவிரத்தை குறைத்து, நோய் வெளிப்படுத்துகின்ற சிரமங்களை குறைத்து, உடலுடைய இயக்கத்தை, உடலுடைய உள்ளுறுப்புகளுடைய இயக்கத்தை சீராக்கி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு சிகிச்சை காயகல்ப சிகிச்சை. இந்த இரத்த சோகை ஏற்படும் போது முதலுதவி மருந்தாக சமண சிகிச்சையும், உடலுடைய உறுப்புகளை பலப்படுத்தி அவற்றுடைய செயல்பாடுகளை சீராக்குவதற்கு சோதன சிகிச்சையும், பிறகு உடல் பலமடைந்து மீண்டும் பலமாகவே இருப்பதற்கும், அந்த பலவீனத்தால் ஏற்பட்ட நம்ம உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட சோர்வுகளை மாற்றுவதற்கு காயகல்ப சிகிச்சையும் மொத்தமாக ஒன்றாக சேர்த்து ஒருங்கிணைந்த சிகிச்சையாக வழங்கப்படும் போது இன்று தீர்க்க முடியாது அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு இருக்கின்ற எவ்வளவோ வகையான இரத்த சோகைகளிலிருந்து முழுமையாக நாம் நிவாரணத்தை அடைய முடியும். இன்றைக்கு இரத்த சோகை அப்படின்றது ஒரு சாதாரண பெயர் கொண்ட ஒரு நோயாக அழைக்கப்பட்டாலும் கூட நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்ற மாதிரி ஆயுர்வேதத்துடைய அடிப்படை கோட்பாடுகளின்படி இன்றைக்கு உணவிலிருந்து இரத்தமும், இரத்தத்திலிருந்து மாமிசமும், மாமிசிலிருந்து கொழுப்பு அமிலங்களும், கொழுப்பு அமிலங்களிலிருந்து எலும்புகளும், எலும்பிலிருந்து எலும்பு மஜ்ஜையும், எலும்பு மஜ்ஜையிலிருந்து உடலுடைய இனப்பெருக்கம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட திசுக்களும் உருவாகின்றது அப்படிங்கிற ஒரு அழகான கோட்பாடின்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இரத்த சோகை முழு உடலையுமே பாதிக்கக்கூடிய மோசமான நோய்களில் ஒன்று. இன்றைக்கு நவீன மருத்துவத்துடைய கோட்பாடுகளின்படி வெறும் இரும்பு சத்து இருக்கக்கூடிய மாத்திரையையோ, விட்டமின் சத்துக்கள் இருக்கக்கூடிய மாத்திரைகளையோ எடுத்துக்கொள்ளும் போது மட்டும் அந்த நோய் தீர்ந்து விடாது. உறுப்புகளுடைய செயல்பாடுகள், உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் மற்றொன்று உறுப்பை சார்ந்து அதோடைய ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும்போது நாம் வெறும் ஒரு காரணியை மட்டும் தீர்க்க முயற்சி செய்வது முழுமை பெற்ற தீர்வாக இருக்காது. நோயுடைய தன்மையை பொறுத்து சமண சிகிச்சையையோ அல்லது சோதனம் சொல்லக்கூடிய சுத்திகரிப்பு சிகிச்சையையோ அல்லது காயகல்ப சிகிச்சையோடு சேர்ந்து ஒருங்கிணைந்த சிகிச்சையோ நாம் எடுத்துக்கொள்ளும் போது எந்த வகையான இரத்த சோகையாக இருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையான நிவாரணத்தை நாம் அடைய முடியும்.